தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும். மனுஷனுடைய மதியினம், இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, பல நேரங்கள்ல நாம என்ன பண்ணோம்னா தவறான முடிவுகள் என்ன பண்ணுவோம், எடுப்போம். அதனால அந்த தவறான முடிவுகளினால சில பின் விளைவுகளையும் நாம என்ன பண்றோம், சந்திக்க நேரிடும். அப்படி நேரிடும் பொழுது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு விரோதமாய் அவன் மனம் தாங்கள் அடையுமா. அதாவது நாம் எடுத்த சில தவறான முடிவுகளினால சில விளைவுகளை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த விளைவுகளை யார் மேல பழி சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில இப்படி செஞ்சுட்டாரு, அதனாலதான் என் லைஃப்ல இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் மேல அந்த பழி என்ன பண்றோமா தூக்கி போடுகிற நபர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்துல யாரோ ஒருவரை வச்சு பார்க்காம நம்மள என்ன பண்ணுவோம், இந்த வசனத்துல வச்சு பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் நிறைய நேரங்கள்ல தவறான முடிவுகளை எடுத்து ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில அனுமதித்தீங்க அப்படின்னு. ஆண்டவர் நம்மளை பார்த்து நகைக்க தான் செய்வார், சிரிக்க தான் செய்வார். நீ எடுத்த தவறான சில முடிவுகளினால இந்த சூழ்நிலையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற. ஆனா கேள்வி மட்டும் என்ன பண்ற, என்ன பார்த்து கேட்கிற அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து திரும்ப என்ன பண்ணுவாரு, கேள்வி கேட்பார். பல நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விளைவுகள் என்ன பண்றது, ஏற்படுத்ததை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை என்ன பண்ணுமா, கெட்டு நாரி போக பண்ணும். அதே போல மனுஷனுடைய சொற்ப மதியினமும் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுமா, நாம் எடுக்கிற முடிவுகள் தான் பல நேரங்கள் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக அனுமதிக்கிறதே தவிர தேவன் ஒரு நாளும் நம்மை நம்முடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தணும், இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக இவனை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நாள் அவர் என்ன பண்றது இல்ல, செய்கிறது இல்லை. சில குடும்பங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அந்த குடும்பங்கள்ல ஒருவரோ இல்ல 2 பேரோ என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, மற்றவர்கள் சபைக்கு வரமாட்டாங்க. அப்ப சபைக்கு வராதவங்க அவங்கள பார்த்து ஒரு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தான் ஆண்டவரை தேடுறல்ல, பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ற, சபைக்கு போற, எல்லா மீட்டிங்ஸ்லயும் பங்கெடுத்துக் கொள்ற, ஆனா ஏன் நம்ம குடும்பத்துல இப்படிப்பட்ட கஷ்டம், ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. மாறா அவங்க ஆண்டவரை குற்றப்படுத்துறதுக்காக தான் பேசுறாங்களே தவிர தங்களிடத்துல என்ன குறைவு இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சோம் அப்படின்னா ஒரு நாளும் நாம ஆண்டவரிடத்துல என்ன பண்ண மாட்டோம், கொஸ்டின் பண்ண மாட்டோம், உங்களாலதான் இப்படி எனக்கு பிரச்சனை அப்படின்னு. யோபுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரங்கள்ல பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படிப்பட்ட என்ன பண்றாரு ஸ்டேட்மெண்ட் அவர் வாயில இருந்து வருது. ஒரு நாளும் தேவன் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, தீங்கு செய்ய மாட்டாரு. ஒரு நாளும் தேவனிடத்துல இருந்து தீமை என்ன பண்ணாது, எனக்கு வாழ்க்கையில வராது அப்படிங்கிற என்ன பண்றாரு, மனநிலையோடு வாழ்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு நாம தான் காரணமே தவிர தேவன் ஒரு நாளும் காரணமாகவதில்லை. அதனால இந்த விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு நாளும் தேவனை குறித்து முறுமுறுக்கவோ இல்ல அவரை குறை சொல்லவோ நம்முடைய மனம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இதை குறித்து தியானிங்க. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.